ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து அனுப்புகிற போது வெறுமனே அனுப்புகிறதில்லை. அந்த அபிஷேகம் உனக்குள்ளாக இருந்து காரியம் மாற்றும். எரிகோ ஒன்றுமில்லாமல் போகும், யோர்தான் வறண்டு போகும், சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொன்னா கூட இருக்கிற தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை அனுப்புகிற போது வெறுமனே அனுப்புகிறது இல்லை. ஒன்றுமில்லாத ஒரு சூழல்கள் யாரை உருவாக்கும் தெரியுமா? ஒரு பலமுள்ள மனிதனை உருவாக்கும். போராடி 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 என்ன செய்வான்? பலமுள்ளவனாய் மாறி போவான். பாருங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா அவன் எப்படி மாறி போவானா? பலவீனனா தான் இருப்பான். என்ன எல்லாம் இருக்கு, உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். ஒன்னும் இல்லாதவன் என்ன செய்வான்? போராடுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அந்த நோக்கத்தை செய்து முடிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம்? நம்மை நடத்தி கொண்டு போவார்.